ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். நம்ம எல்லாருக்குமே சில விஷயங்கள் அத்தியாவசியமா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது ஃபினான்சியல் எஜுகேஷன். நம்முடைய உலகம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு கைஸ். ஒவ்வொரு பொருளோட விலைவாசியும் ரொம்ப ரொம்ப உயர்ந்துகிட்டே போகுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைஞ்ச அளவு பணத்தை வச்சு அதை சமாளிக்கிறது ரொம்ப சிரமமா கூட இருக்குது இல்லையா? இந்த நிலைமையில நம்ம வாழ்க்கையில எப்படியாச்சும் பணக்காரன் ஆகிடணும்ட்டு நமக்கெல்லாம் ஒரு ஆசையும் இருந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா ஃபினான்சியல் எஜுகேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம நம்மளால ஒரு பணக்காரரா மாறவே முடியாது. ஃபினான்சியல் எஜுகேஷன் தான் பொருளாதார ரீதியா நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த ஃபினான்சியல் எஜுகேஷன் நம்முடைய லைஃப்ல இன்றியமையாத ஒன்னா இருக்கு. ஃபினான்சியல் எஜுகேஷனை நம்ம தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கக்கூடிய அவசியமே கிடையாது. நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு யாரோட துணையும் இல்லாம நம்மளுக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிம்மதியான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு கேம் மாதிரி தான் மணியும். ஒரு கேம்னா அதுல சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம விளையாடணும் அப்படின்னா வின் பண்ணிடலாம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சில ஸ்டெப்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு, சில விதிகள் இருக்கு. அதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாம தான் பாஸ். பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ரூல்ஸை ஃபினான்சியல் எஜுகேஷன் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஃபினான்சியல் எஜுகேஷன் நமக்கு என்ன சொல்லி தருதுன்ட்டு இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஃபினான்சியல் எஜுகேஷன் பத்தின முழு தெளிவையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சோ இதெல்லாம் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே சிம்பிள் ரூல்ஸ் தான். இதை எல்லாமே டெடிகேட்டடா ஃபாலோ பண்ண வேண்டியது தான் முக்கியம். இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணனா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை 90% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கைஸ், காலேஜ் போறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு இமேஜை பிடிஎஃபாவோ இல்ல பிடிஎஃப் இமேஜாவோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். பல டைம் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அல்லது நமக்கு வரக்கூடிய ஒரு சில ஃபைல்ஸ்ல சில எடிட்டிங் பண்ண வேண்டி வரும். பிடிஎஃப் ஃபைல்ஸ்ல குறிப்பா சில எடிட்டிங் பண்றது ரொம்பவே கஷ்டம். இன்கேஸ் நீங்க ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா உங்க ரெஸ்யூம் பிடிஎஃப் ஃபைல்ல இருக்கும். அதுல டேட் அல்லது ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா? அல்லது ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்யூமை அதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய டீடைல்ஸை மட்டும் எடிட் பண்ணி நமக்கான ரெஸ்யூமா கன்வெர்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் கூட வரலாம். ஆனா இனிமே நீங்க இப்படி கஷ்டப்படவே வேணாம். ஏன்னா இப்போ நான் சொல்ல போற பிடிஎஃப் எலமெண்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லா வேலையும் அதுவே ஈஸியா பண்ணி கொடுக்கும். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் எலமெண்ட் அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே ரொம்பவே ஈஸியா இமேஜ் டு பிடிஎஃப், பிடிஎஃப் டு எக்ஸல் ஃபைல், வேர்ட் ஃபைல், பிபிடின்ட்டு இப்படி ஈஸியா மாத்திக்க முடியும். உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிடிஎஃப் ஃபைலை ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இ-சைன் போட்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்டிபிகேட் அல்லது ஏதாச்சும் சர்டிபிகேட்ல சைன் வெரிஃபை பண்றது இனிமே நீங்க கஷ்டப்படவே வேணாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்னும் நிறைய சர்டிபிகேட்ஸை நம்ம ஈஸியா போட்டோ எடுத்துட்டு அதை பிடிஎஃப் ஃபைலா மாத்திக்க முடியும். அண்ட் ஈஸியா பிடிஎஃப் கம்ப்ரஸ் பண்ணிக்கவும் முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம ஃபைலுக்கு வாட்டர் மார்க் போட முடியும். இன்கேஸ் வாட்டர் மார்க் இருக்கக்கூடிய மற்ற ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணாம ஒண்டர் ஷேர் பிடிஎஃப் எலமெண்ட் மொபைல் அண்ட் லேப்டாப்ல இப்பவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதன் மூலமா உங்களுடைய டைம் ரொம்பவே சேவ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. யூ லவ்ட் இட் அ லாட். The problem in financial education. நிதி கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல். ஃபினான்சியல் எஜுகேஷனை பற்றி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டோட பாப்புலேஷனில் 90% பீப்புள் ஃபினான்சியல் எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் கூட தெரியாமலே இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த பணம் எப்படி வேலை செய்யுது, பணத்தை எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது, ஒரு ஆண்டர்பிரனர் அல்லது ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கான சூழ்நிலை தான் இதுக்கு காரணமாக இருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம காலத்தை ஓட்டிடலாம்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கான அடுத்தபடிய பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கிறதே கிடையாது. நம்மனால எத்தனை காலத்துக்கு தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வாழ முடியும்? ஸோ நீங்களும் இப்படி வாழ்க்கைக்கான அடுத்தபடிய இதுவரைக்கும் எடுத்து வைக்காத ஒரு நபரா இருந்தா பிரச்சனை கிடையாது. இனி இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஃபினான்சியல் எஜுகேஷனை கத்துக்கிட்டு தைரியமா உங்க வாழ்க்கைக்கான அடுத்தபடியில உங்க காலை எடுத்து வைக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஒரு மனிதர் சராசரியா 50,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருடைய தேவை போக மீதி பணத்தை சேவிங்ஸ்ல போடணும். இல்லனா
இன்வெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணனா அவருடைய வாழ்க்கையில சரியான பாதையில போக முடியாது. நம்ம கிட்ட பணம் வரும்போது நம்முடைய பேட் ஹேபிட்ஸை கைவிடணும். இல்லனா அந்த கெட்ட பழக்கங்களுக்காகவே நம்ம பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு இருப்போம். அதோட ரிச் பீப்புளுக்கான மைண்ட் செட்டையும் டெவலப் பண்ணிக்கணும். பணக்காரனா ஆகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம யாருமே பணக்காரங்களா ஆனதே கிடையாது, ஆகவும் முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமான ஒருத்தரா இருப்பாரு. ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி 2-3 வருஷத்துல ஒரு நல்ல பணக்காரரா வந்திருப்பாரு. அவங்களால மட்டும் இது எப்படி முடியுது? இதையெல்லாம் நீங்க எப்படியாச்சும் யோசிச்சிருக்கீங்களா என்ன? அவங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாம சரியான வழியில அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் அவங்க பணக்காரங்களா இருக்கிறதுக்கு உதவி பண்ணது. யாரோ ஒருத்தரால பணக்காரனா மாற முடியுது அப்படின்னா நம்மளாலையும் முயற்சி பண்ணனா கண்டிப்பா பணக்காரரா மாற முடியும் இல்லையா? சோ முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பணக்காரங்கள் ஆகிறது ஒரு ஷார்ட் டைம் கிடையாது, அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இது ரொம்ப ஈஸியாகவும் கிடையாது. அதுக்கான வழியை நமக்கு ஃபினான்சியல் எஜுகேஷன் தான் கற்றுக் கொடுக்குது. பணக்காரங்கள் ஆகிறதுக்கு உழைப்பு, பொறுமை, கான்ஃபிடன்ஸ், அதோட செல்ஃப் கண்ட்ரோலும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஸ்கில்ஸை எல்லாம் நாம டெவலப் பண்ணிக்கணும். நமக்கு யாரும் ஃபினான்சியல் எஜுகேஷனை சொல்லி கொடுக்காததுனால தான் நம்ம பணத்தை நமக்கே தெரியாம ஏதோ ஒரு வகையில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு எஜுகேஷனை ஸ்கூல் அல்லது காலேஜில் கூட ப்ராப்பராக நமக்கு சொல்லி தரதில்லை. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட பெருசாக நமக்கு சொல்லி தரதில்லை. இதுதான் நம்மளை இன்னும் ஏழையாவே வச்சிருக்கு. நமக்கான பிரச்சனையும் இதுதான். எந்த ஒரு பொருளையும் பணம் கொடுத்து வாங்காம இலவசமா கிடைச்சா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. இந்த ஃபினான்சியல் எஜுகேஷனையும் நமக்கு சொல்லி கொடுக்கறவங்க இலவசமா தான் சொல்லி தராங்க. அதனால தான் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியல. இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. இந்த தேங்க் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சோ தட் ஒரு மணி வேல்யூ கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம மக்கள் ஃபினான்சியல் எஜுகேஷனை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கான 2 ரீசன்ஸ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ரீசன் நம்பர் 1, கன்வென்ஷனல் விஸ்டம். நம்மள நிறைய பேரோட மைண்ட் செட் பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு ராங்கான மைண்ட் செட். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் நம்மளுடைய மைண்ட் செட் நமக்கு வருது. நம்ம அம்மா அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, பணம் ஒன்றும் மரத்துல காய்க்கல, பணம் தான் எல்லா தப்புக்கும் ஆணி வேர் அப்படின்ட்டு. இப்படி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடியதை முதல்ல நிறுத்தணும். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய சில அடிகளில் நம்ம வாழ்க்கை சிறப்பானதா மாறும் அப்படின்றதுல நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை தூக்கி வீசணும். ஃபினான்சியல் எஜுகேஷன் பத்தி கத்துக்கிறதுக்கு உதாரணமா ஸ்கை கேம், அதாவது பனிச்சறுக்கு விளையாட்டை சொல்லலாம். எடுத்த உடனே நம்ம அந்த விளையாட்டை எல்லாம் கத்துக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. அதை கத்துக்கிறதுக்கு சில காலமாகும். அந்த விளையாட்டு பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து அதை நாம கத்துக்கிட்டு அப்புறம் தான் நம்மளால தைரியமா விளையாட முடியும். அதுக்கு முன்னாடியே இது நம்மளால முடியாதுன்னு பின்வாங்கினா அது நல்லா இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் ஃபினான்சியல் எஜுகேஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்காம இருக்கிறதுல எந்த பயனுமே கிடையாது. அடுத்து ரீசன் நம்பர் 2, கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். நீங்க ஒரு பணக்காரர் ஆகணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம், அதாவது உங்களுடைய மனதைரியத்தை கண்டிப்பா நீங்க உயர்த்தி ஆகணும். உங்களை முதல்ல நீங்களே மதிக்க கத்துக்கணும். அதோட உங்க செல்ஃப் இமேஜையும் கிரியேட் பண்ணிக்கணும். அது உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கும். நம்ம எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணனா தான் நல்லதே நடக்கும். இப்போ நீங்க பணக்காரர் ஆகணும்ட்டு ஆசைப்பட்டா உங்களை எப்பவும் ரிச்சாவே கன்சிடர் பண்ணுங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுடைய ரிச் இமேஜை அதிகப்படுத்தும். இது உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்னும் அதிகமாக்கும். பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெரிய பணக்காரர் சொன்ன ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஏழையாவே இருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களுடைய பயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மனசுல பயம் இல்லாத வரைக்கும் தான் நம்மளுடைய முயற்சிகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால உங்க பயத்தை முதல்ல கைவிடுங்க. எப்பவும் தைரியமா இருங்க. அது உங்களை பணக்காரர் ஆக்கிறதுக்கு உதவி செய்யும். அதோட வாழ்க்கையில எப்பவும் ரிஸ்க் எடுக்க கத்துக்குங்க. நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் தான் நம்ம சக்சஸ்க்கான திறவுகோல், கீ. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ட்டு நமக்கு நாம சொல்லிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில பணம் இருக்காது. எப்படி இதை பண்றதுன்னு யோசிப்போம். எப்படி யோசிச்சாலும் நம்ம பேங்க்ல லோன் வாங்கி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ப தைரியமா லோன் வாங்கிடணும். அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய முதல் ரிஸ்க். ஆனா உங்களுடைய பிசினஸ்னுடைய அந்த ஒரு போக்கு கண்டிப்பா சரியான ஒண்ணா இருக்கணும். நீங்க ரிஸ்க் எடுக்க தயங்குனீங்க அப்படின்னா ரிச் ஆகிறதுக்கு தயங்குறீங்கன்னு அர்த்தம். ஒர்க் பண்ணு, ரிஸ்க் எடுக்க தயங்காத, ஃபெயிலியரை பார்த்து பின்வாங்காத. இது எல்லாம் தான் ஃபினான்சியல் எஜுகேஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் தான் ஃபினான்சியல் எஜுகேஷன் பத்தி நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது
அப்படின்றதுக்கான ரீசன். இனிமேலாவது இந்த 2 ரீசன்ஸை காரணம் காட்டி ஃபினான்சியல் எஜுகேஷனை ஒதுக்கி வைக்காம அதை நாம கத்துக்கணும். இப்போ ஃபினான்சியல் எஜுகேஷன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய 4 ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ரூல் நம்பர் 1, டோன்ட் இன்வெஸ்ட் இன் வாட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியாதவற்றில் முதலீடு செய்யாதீர்கள். இன்வெஸ்ட் பண்றது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம கூலி வேலை பார்த்து பெரிய பணக்காரன் ஆகணும்ன்றது நடக்காத ஒரு காரியம், ரொம்ப கஷ்டமும் கூட. இன்வெஸ்ட் பண்றது மூலமா தான் நாம சீக்கிரமா பணக்காரனா மாற முடியும். இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஃபீல்டு அண்ட் நிறைய வழிகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். நாம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு நாமே இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். நம்முடைய அத்தனை செயல்களையும் ஆப்ரேட் பண்றது நம்ம மூளை தான். அப்ப அதுக்கு தேவையான தாட்ஸை நம்ம கொடுக்கணும் இல்லையா? முதல்லயே பார்த்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல்னு எல்லாத்தையும் நமக்கு நாமே அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து இன்வெஸ்ட் இன் யுவர் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை நாம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும். அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். பிஸ்னஸ் ஒரு கார் மாதிரி தான். அந்த ஒரு காருக்கு பெட்ரோல் டீசல் போட்டால் தான் ரொம்ப தூரத்துக்கு ஓடும் இல்லையா? அதே மாதிரி தான் மணியை பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனா கண்டிப்பா அது பெரிய அளவில் க்ரோ ஆகிட்டே வரும். அடுத்து இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதும் மற்ற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன்லாம் ஆரம்பத்துல சின்ன சின்ன வீடுகள் வாங்கி வித்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், ஆபீஸ் அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ரியல் எஸ்டேட்ல ஒரு இடத்தினுடைய மதிப்பு அதிகமாகிற வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் அந்த இடத்தை வித்தா நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். எல்லாமே ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபீல்டு தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது உங்களை பொறுத்தது. அடுத்து இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். ஒரு கம்பெனியுடைய ஷேர் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல வரும். அதை நாம வாங்கி நல்ல லாபத்துக்கு விற்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். அதே அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கு கைஸ். உங்களால ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட லாஸ் ஆனா எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கலாம். மற்றபடி நம்மளே 1 லட்சம் 2 லட்சம் வச்சுட்டு அதிகமான பணம் பார்க்கணும்ட்டு தயவு செய்து ஸ்டாக் மார்க்கெட் வராதீங்க. அண்ட் நாலேஜ் இல்லாம தயவு செய்து இந்த பக்கமே வந்துடாதீங்க. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு இத்தனை வகையான பிசினஸ் இருக்கு. இது போக இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு சரியான ஃபீல்டு எதுன்னு நீங்க சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்ல ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுல அனுபவம் உள்ளவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசினஸ் பத்தி தெளிவான புரிதல் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்காதீங்க. அடுத்து ரூல் நம்பர் 2, டெப்ட் இஸ் a powerful but deadly weapon. கடன் ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் கொடிய ஆயுதம். கடனுக்கான மதிப்பை நாம ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கோம். அதனாலேயே நம்ம நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கோம். கடன் வாங்குறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. அதை சரியான முறையில் திருப்பி கொடுக்கறதா நல்ல பண்பு. அப்படி நம்மளால கொடுக்க முடிஞ்சா தைரியமா கடன் வாங்கிக்கலாம். நம்ம எல்லாம் பிறவி பணக்காரங்க கிடையாது. நம்ம ஏதாவது தேவைக்காக கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். கடன் வாங்குறதுல இருக்கக்கூடிய அக்கறை திருப்பி கொடுக்கறதுலயும் இருக்கணும். அது பேங்க் லோனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஒரு நல்ல தொழில் உங்களால ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும்னா மட்டும் கடன் வாங்குங்க. அடுத்து பேட் டெப்ட்ஸ். நம்மளால சில கடன்களை வாங்கிட்டு பிறகு அதை திருப்பி கொடுக்க முடியாம இருக்கும். அந்த மாதிரி கடன்களை வாங்குறத நாம தவிர்த்திடணும். இந்த மாதிரியான கடன் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். நிறைய மக்கள் இந்த மாதிரி தவறான கடன்களால தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க. அதனால கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அது சரியான கடன் தானான்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கடன் வாங்கி ஒரு சரியான பிசினஸ்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க போறீங்களா அப்படின்றத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்து குட் டெப்ட். நம்ம பேங்க்ல கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதன் மூலமா பிசினஸ்ல வர்ற ப்ராஃபிட்டை எடுத்து அந்த கடனை கட்டிடணும். இதையெல்லாம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி கடன் வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நல்லது. இது மூலமா தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி சரியான வழிகளில் கடன் வாங்குறதா நல்லது. அடுத்து ரூல் நம்பர் 3, திங்க் ரிச். பணக்காரங்களா யோசிங்க, பணக்காரங்களா உணருங்க. நம்ம எப்பவும் நம்மளை ஒரு பணக்காரராகவே திங்க் பண்ணணும், பணக்காரனாகவே ஃபீல் பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய செயல்களில் பிரதிபலிக்கும். அதுக்காகத்தான் நம்ம ரிச்சாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேவையில்லாமல் பணத்தை வீணாக்க கூடாது. அப்படி ஒரு வேலை செலவு பண்ணணும் அப்படின்னா அது நம்மளை ஒரு ரிச்சாக காட்டணும். இதை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம சேவிங்ஸை அதிகமாக்கணும், அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகமாக்கணும். உங்களை ரிச்சாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கில்ஸை எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை மாத்திக்கோங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய மைண்ட் செட்டை ரிச்சா வச்சுக்கோங்க. அடுத்து ரூல் நம்பர் 4, டெவலப் ஸ்கில்ஸ்.
திறன்களை அல்லது திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். நம்ம பிரெயின் தான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து கைஸ். நம்ம பிரெயினில் உங்கள் வேல்யூபிளான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்க முடியும். புதுசாக நிறைய கற்றுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கக்கூடியது எதுவுமே வீணாகாது. அது எப்பயாச்சும் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு தன்னம்பிக்கையோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹை இன்கம் ஸ்கில்ஸை நிறைய கற்றுக்கோங்க. நிறைய விதங்களில் பணம் சம்பாதிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு பேசிவ் இன்கமில் பணம் சம்பாதிக்கணும் யூடியூப் ரன் பண்ணி அப்படின்னா என்னுடைய வெபினார் அட்டன் பண்ணுங்க. வெறும் ₹9 மட்டும் டிக்கெட் எடுத்து வெபினார்க்குள்ள வாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது உங்களை நிச்சயமா பணக்காரரா மாத்தும். இப்போ நான் சொன்னது எல்லாமே தான் ஃபினான்சியல் எஜுகேஷனுடைய ரூல்ஸ். இப்போ இதெல்லாம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புறேன். இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு பணக்காரரா மாற முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ரிச் பர்சனா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. நன்றி. பாய். லவ் யூ ஆல். டாடா.